அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை அப்படி எடுத்து அப்படி தூக்கணும்னா ஏங்க பார்த்து பைய தூக்குங்க, நானே தவம் இருந்து ஒன்றே ஒன்று கன்றே கன்றுன்னு சொல்லி கருவேப்பிலை கொத்து மாதிரி பெற்று வச்சுருக்கேன், இப்படி தூக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அது. அதாவது இப்போ உள்ள தாய் தந்தையர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைன்னா ஒரு மகாராணி மாதிரி, ஒரு ஆண் குழந்தைனா ஒரு மகாராஜா மாதிரி தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ உள்ள குழந்தைகளை வளர்க்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. அதுக்காக நிறைய மெனக்கெடுறாங்க, அதுக்காக நிறைய டெடிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்ம முன்னோர்களே 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 16 செல்வங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே ஏதாவது சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 16, 17, 18 குழந்தையெல்லாம் பெற்றுட்டு பேர் வைக்க முடியாமல் நம்பர்லாம் வச்சு வளர்த்தவங்கலாம் இருக்காங்க. அது சரியா இது சரியா? அந்த காலகட்டங்களுக்கு அது சரி, இந்த காலகட்டங்களுக்கு இது சரியான விஷயம். அந்த காலகட்டங்களுக்கு அது சரியான விஷயம், இந்த காலகட்டங்களுக்கு இது சரியான விஷயம். இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, காலங்கள் மாறும் பொழுது காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்களோ அவங்க ஸ்டேபிளான ஒரு நபராக இருக்காங்க. அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் நம்முடைய சூப்பர் ஸ்டார். அப்போ இருந்து பாருங்கள், தன்னை மாற்றிக்கிட்டே அழகாக வந்திருப்பார். அதனால் யார் ஒருத்தர் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க. மீண்டும் சந்திப்போம்.